சென்னை எழும்பூர் இக்ஷா மையம் அரங்கத்தில் சுதந்திர இந்தியாவின் அவமான சின்னமாக தூத்துக்குடி மாவட்டம் சங்கரலிங்கபுரம் தீண்டாமை சுவரை அகற்றக் கோரி சங்கரலிங்கபுரம் ஆதி திராவிடர் நில உரிமை மீட்பு கோரிக்கை மாநில கருத்தரங்கம் நடைபெற்றது. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றம் மற்றும் தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஒருங்கிணைப்பு குழு இணைந்து நடத்திய சங்கரலிங்கபுரம் ஆதி திராவிடர் நில உரிமை மீட்பு கோரிக்கை மாநில கருத்தரங்கத்தை நடத்தியது. இந்த கருத்தரங்கிற்கு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றம் தலைவர் கோட்டூர் பி. சுப்பிரமணியம் அவர்கள் தலைமை தாங்கினார். தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஒருங்கிணைப்பு குழு பிரேம் பாண்டியன் முன்னிலை வகித்தார். கருத்தரங்கம் ஒருங்கிணைப்பு குழு முரசு தமிழன்பன், நந்தன், வழக்கறிஞர் அர்ஜுன் பாண்டியன், அஜித் வல்லவன், நாகராஜ், சங்கரலிங்கபுரம் ஊர் தலைவர் சின்னமணி, சந்திரன், வழக்கறிஞர் பிரபாகரன் ஆகியோர் கருத்தரங்கை ஒருங்கிணைத்தனர். இந்த கருத்தரங்கிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு, மே 17 இயக்கம் தலைவர் திருமுருகன் காந்தி, விடுதலை தமிழ் புலிகள் கட்சி தலைவர் குடந்தை அரசன், அம்பேத்கர் ஜனசக்தி கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் A.T. விஸ்வநாத், சமூக நீதி மக்கள் இயக்கம் நிறுவனர் A.K. அம்பேத்கர் தாசன், அம்பேத்கர் மக்கள் படை தலைவர் டாக்டர் மு. மதிபரையனார், சமூக செயற்பாட்டாளர் மணிகண்டன், வீராசாமி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை பேராசிரியர் A. தமிழ்குமரன், மக்கள் கண்காணிப்பகம் மாநில ஒருங்கிணைப்பாளர் E. ஆசிர்வாதம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் அமுதன், துரையரசன் ஆகியோர் கலந்து கொண்டு தூத்துக்குடி மாவட்டம் சங்கரலிங்கபுரம் தீண்டாமை சுவரை அகற்றக் கோரி பேசினார்கள். பின்னர் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்கள் பேசும்போது, தமிழக சட்டமன்றத்தில் இதை நான் முதல்வரின் கவனத்திற்கு எடுத்து செல்வேன் என்று கூறினார். இதில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சுதந்திர இந்தியாவில் அவமான சின்னமாக இருக்கிற தூத்துக்குடி மாவட்டம் சங்கரலிங்கபுரம் தீண்டாமை சுவரை அகற்றக் கோரி சென்னையில இன்றைய தினம் ஒரு மாநில கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்து நடைபெற்றிருக்கிறது. இந்த கருத்தரங்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று அவருடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். எதிர்வரும் 6ஆம் தேதி நடைபெறவிருக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் சங்கரலிங்கபுரம் தீண்டாமை சுவர் குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவதாக அவர் இங்கே வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாடு அரசு உடனடியாக சங்கரலிங்கபுரம் தீண்டாமை சுவரை அகற்றுவதற்கும் ஆதிதிராவிட மக்களுக்கு சொந்தமான 60 சென்ட் அரசு புறம்போக்கு நிலத்தை மீட்பதற்கும் மேல்முறையீடு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி எதிர்வரும் ஜனவரி 26 இந்தியாவின் 75வது குடியரசு தினத்தன்று சங்கரலிங்கபுரம் ஆதிதிராவிட மக்கள் தங்களுடைய வாக்காளர் அடையாளத்தை, ஆதார் அடையாளத்தை, குடும்ப அட்டை உள்ளிட்ட அரசு ஆவணங்கள் அனைத்தையும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் ஒப்படைக்கக்கூடிய போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறோம். தமிழ்நாடு அரசு ஒரு நீண்ட காலமாக 155 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற சங்கரலிங்கபுரம் ஆதிதிராவிட தீண்டாமை சுவரை அகற்றுவதற்கும் ஆதிதிராவிட மக்களுக்கு சாத்தியப்பட்ட நிலத்தை மீட்டுத் தருவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த கருத்தரங்கத்தின் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறோம்.